வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ரேஸ் பால் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு யூத் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்பை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதுவும் சஸ்கா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த டீமோட ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னா ஜிம்மி அண்ட் நட்டானி. அதுலயும் நட்டானியோட அந்த ஹைட் அப்படின்றது அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நட்டானியோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவும் சிஸ்டரும் ரீசெண்டா தான் இறந்து போயிருப்பாங்க. அதனால ஒரு விதமான டிப்ரெஷன்ல அவர் இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த சாம்பியன்ஷிப்புக்கு நடுவுலயே ஆக்சுவலா நட்டானி எதிர்பாராத விதமா சூசைட் பண்ணிக்கிறாரு. அதனால அந்த டீமே நிலக்குலைஞ்சு போயிருது அப்படின்னே சொல்லலாம். பயங்கர சோகத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நட்டானி இல்லாம இந்த டீம் ஜெயிக்கிறது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து இந்த டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை யுனைட் பண்ணி எப்படி இந்த சாம்பியன்ஷிப்ல ப்ராக்ரஸ் ஆறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஒரு டிபிக்கல் ஸ்போர்ட்ஸ் டிராமா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல அமைக்கப்பட்ட ஒரு படம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதாவது ஒரு அண்டர்டாக் டீம் எப்படி யுனைட் ஆகி சாம்பியன்ஷிப் வரைக்கும் போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான். ஆனா இதுல என்ன நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த படத்துல இவங்க கன்வே பண்ண நினைச்ச எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா ஸ்டார்டிங்லேயே அந்த நட்டானியோட கதை, அந்த அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது எல்லாமே ரொம்பவே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி திருப்பி யுனைட் ஆறாங்க, இது எல்லாமே ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த கோச்சிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹீத்தர் அப்படின்றவங்க தான் இதுல ஒரு கோச்சா இருப்பாங்க. ஒரு கெத்தான ஃபீமேல் கோச் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டியிருப்பாங்க. அவங்களோட ரோலுமே பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர், அதாவது சஸ்கான்னு இவங்க சொல்றாங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. அண்ட் பாஸ்கெட் பால் ரிலேட்டட் சீன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்பவே நீட்டா முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துல எனக்கு பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது டிராமாவோ ஹை மொமெண்டோ பெருசா இல்லாத ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா தான் இந்த படம் இருந்துச்சு. இதை விட பெட்டரா நம்ம தமிழ்லயே நிறைய ஹை மொமெண்ட்ஸ் பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுமே இதுல ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்கா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப் லாக் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.